Hello, people. So, hi, என் பேரு மேடி. இப்போ I'm going to buy a bike. So, அதை பார்க்க போகிறேன். ஏன் ஆஃப் ஆகிற? Okay. Hi, people. ஆக்சுவலி நான் புது பைக் எடுக்க போகிறேன். ஸோ அந்த பைக்கு பார்க்க போகிறேன். எப்படி பேசுகிறதா எப்படி பேசுறது? வெயிட் a second. So, hi, people. Welcome to Mario K's Motor Vlog. I'm sorry, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு புது பைக் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இந்த பைக் என் கூட 8 இயர்ஸாக இருக்குது. 8 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஹேவ் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது ஐ ஃபீல் லைக் ஐ நீட் அ நியூ பைக். இதை விற்க போகிறதில்ல. ஹீஸ் கோனா ஸ்டே வித் மீ as long as he can be. வேறு ஒரு பைக்கு பார்க்க போகிறேன். ஸோ ஐ திங்க் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வேணுன்றதுக்காக ஸோ பார்க்க மட்டும்தான் போகிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா எடுத்துடலாம். என்ன பைக்குனா Yamaha YZF R3. Yeah, that's the plan. I hope the angle is right. இதே மாதிரி இன்னைக்கு ஃபில்டர்ஸ் எடுத்து வர மறந்துட்டேன். டாமி மீ. ஸோ ப்ராப்ளி என்னால் ஃபுல் வீடியோ போட முடியாது. பட் I'll try my best. I'll give you whatever I can. நீங்கள் உள்ளே போயிட்டு சப்போஸ் கல் அந்த மாதிரி ஏதாச்சும் கேமரா அடிச்சுன்னா I'm done. அதுக்கப்புறம் I don't think I can do anything about it. அப்புறம் மோட்டோ விளாக் டாட்டா தான். I guess நான் சவுண்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் ப்ராப்ளி enough. இல்லைனா டஃபி அண்ட் மைக் அட்டாச்மெண்ட் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கு. எதுவுமே செட் ஆகலைன்னா அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஜாலி பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த காப்பிரைட்ஸ் பற்றி நான் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஐ கேன் டிசைட் வாட் டு டூ. ஒரு பாட்டு கிரேசிங்க நமக்கு. பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. I'll keep listening to something always. At least music and the rhythm. I need that rhythm to push through the day. I feel like probably நான் vlog பண்ணுறது சிங்கிளாக பண்ண மாட்டேன். கூட யாராவது வருவாங்க. பிரதர் யாராச்சும். ஸோ it's gonna be fun. உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்தா you know what to do. Like, subscribe, all that. What is you looking at? Go to பார்க்கலாம். I'm just going with the flow. Tough தான். நான் cruiserங்க. You've seen me, right? Like, you're looking at me right now. நான் cruiser. I don't do speed things and all that. I like to do a wheelie.
ஆனால் யூடியூபுக்கு சீம்ஸ் லைக் யூடியூப் டசன்ட் லைக் தட். ஸோ ப்ராபப்ளி ஷார்ட் வீலிஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் I'll keep it at the bottom always, I think. That's a cutie. Distortion எப்படி இருக்குன்னு தெரியல. ஹெல்மெட் ப்ராப்ளி மாற்றணும்னு நினைக்கிறேன். Close the window to get the air to my mouth. Still இருந்தாலும் we still feel it. Oh shit, dude, beautiful. What is up today? See a lot of beautiful women and girls. So yeah, இந்த பைக் 8 years ஓட்டிட்டு இருக்கேன். I've been to a lot of places. And கண்டிப்பா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. So I've always been a cruiser. இப்போ எடுக்க போகிற பைக்கும் ஆக்சுவலி R3 ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டூரிங் பைக். நான் நிறைய டூர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு நிறைய டூர் பண்ணுவேன். ஸோ டூரிங் பைக்குன்னு பார்க்குறப்போ R3 கம்ஸ் டு மைண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பைக்கு நான் எடுக்கிற காரணம் ஒரு ஃபேட் பைக்கோட லுக் எப்படி இருக்கு இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. யமஹால ஒரு ஆசை. அந்த இன்ஜின் நிறையா அதை பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம், அதை பற்றி நிறையா பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் லைக் ஐ நீட் தட். ஆக்சுவலி RS 457 பார்த்தேன். RS 457 நமக்கு என்ன இருக்குன்னா, அதில் உள்ள இருக்க காம்பனண்ட், அந்த பிஸ்டன் காம்பனன்ட்ஸு இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு தெலுங்குக்காரரு, தெரிஞ்சவரெல்லாம் கிடையாது, வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அவர் வீடியோவில் ஒரு 5 பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு வீடியோ போடுறாப்புல. அந்த வீடியோவில் ஒரு பைக்கில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வருதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனை பைக்கு எவ்வளோ பழசுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்கும் அவர் காட்டுற பைக் எல்லாமே ஏதாச்சும் பிரச்சனையாக தான் இருக்குது. 5 பைக்கில் 2 பைக்கு தான் நல்லா இருக்குது, மீதிக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அதோட சர்வீஸ் காஸ்ட்டு இந்த மாதிரி அது இது நிறையா பார்க்குறப்போ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ குட் டீல். And where I am, I don't think I can afford it. So அதனால R3 முடிவு பண்ணியாச்சு. ஆக்சுவலி 457 ஓட்டுறதுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட், ஆசை and everything. And R3 is more comfortable, right? அதே மாதிரி நம்ம ஊர் ரோட்டுக்கு R3 is more than enough. So probably I wouldn't go anywhere apart from India, so R3 is more than enough. Maybe இன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமா? I'm thinking about this right now. ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது ஆக்சுவலி இட்ஸ் a good thing. ஸோ பைக் எப்படி இருக்குது அதை ஃபீல். R15 ஓட்டியிருக்கேன், MT15 ஓட்டியிருக்கேன். அது that is okay, but R3 is totally different bike, right? Yamaha தான், it wouldn't be a big different, but yet it is a different bike. So probably எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சுன்னா that would be great. சும்மா பைக்கோட ஃபீல் எப்படி இருக்கு, பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சு ஓட்டு பார்க்கலாம். That's a good deal. ஆக்சுவலி இன்னைக்கு போயிட்டு புக் பண்ணலான்னு பிளானு. நான் ஒருத்தர் கூகுள்லேருந்து நம்பர் எடுத்து அவங்களாம் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறப்போ இதெல்லாமே ஆன்லைனில் முடிச்சுக்கலாம், நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. நான் திருப்பி கால் பண்ணேன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போது கோயிங் அப்பா சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக அங்கே போங்க, போய் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்கள் நிறையா காசு போட்டு பைக் எடுக்கிறீங்க, ஸோ ப்ராப்ளி அங்கே போகிறதுன்றது ஒரு குட் ஐடியா, இங்கேருந்து நம்ம டிசைட் பண்ணுறதை விடன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐம் டேக்கிங் தேர் வேர்ட் and I'm going. யா தலைவரோட திறமைய. ஸோ பைக்கை பார்க்க போகிறோம். பைக்கு ப்ராப்ளி இருக்காது, அவங்க சொன்னதுக்கப்புறம் அவனை கொண்டு வருவானுங்க. கலர் டிஃப்ரென்ஸ், கலருக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்னா கண்டிப்பாக நான் கம்மி ப்ரைஸ் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா
I know I feel like probably 1 or 2 yearsல நான் கலர் ஸ்கீமே மாத்திடுவேன். I'll change the total look of the bike. ஆனா எந்த மாதிரி மாத்த போறேன்னு எனக்கு ஐடியா இன்னும் இல்ல. ஆக்சுவலி இருக்கு பட் நாட் ஷூர், இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. So yeah, I'll go for the cheapest one. It's supposed to be a light. ஆஃப் பண்ணிட்டேனான்னு தெரியல. இருந்துச்சுன்னா வீடியோ ஓடுதா இல்லை ஆஃப் ஆயிடுச்சா என்னன்னு தெரியும். ஃபீல் லைக் ஐம் இன் டார்க். இது ஆகாது. ஸ்டில் அந்த லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா அது வி குட் ரைட். இனிமேல் லைட்டு அப்போ ஆன்லேயே வச்சுக்கலாம். செட்டிங் சேஞ்ச் பண்ணோம். எனக்கு கெயின் கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஐ நீட் டு அட்ஜஸ்ட் தட். சும்மா இது ஒரு நார்மல் வீடியோ தானே, போவா பார்த்துக்கலாம். அண்ட் ப்ராபப்ளி இந்த பைக் ஓகேனா, இந்த பைக் அஃப்கோர்ஸ் ஐ லவ் திஸ் பைக். இதில் நிறையா பேட் மெமரிஸ் இருக்குது, நிறையா குட் மெமரிஸ் இருக்குது. ப்ராப்ளி இப்போ வாங்க போகிற பைக்கு செட் ஆகலை, மெயின்டெனன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா I'll just sell it away. Probably my brother would buy from me. அவன் என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ப்ராபப்ளி அவரோட பைக்கை சேல் பண்ணிட்டு என்னோட பைக் எடுத்துக்குவார். இஃப் சப்போஸ் செல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா. Someone's having fun. செவன்ட்டியில் போகிறேன். ஒரு ஃபேஸ்ட்டு. டேய் பெட்ரோல் போடலடா. ஆடா போடும். பெட்ரோல் போடுறதே மறந்துட்டேன். Wait. There is another one. நீ போடலாம், இல்லை உள்ளே போய் போடலாம், வெளியே போய் போடலாம். It's not a big deal. Let's do it. சைட் போக போக probably will have lesser. And I always want to look at the time. இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு அனலாக். ஓகே 2 அனலாக்ஸ் என்ன பண்ணுறது. கையில் வாட்ச் கட்டிக்கலாம், பட் ஐம் டோட்லி covered and I don't think that's a bright idea. So I think I'll invest in a tank bag, because ஒரு டேங்க் பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா I wouldn't need to do anything else. அந்த பேக்லேயே I'll probably use it for everything. வைக்கிறதெல்லாம் உள்ள வச்சுக்கலாம். இங்கே ஆக்சுவலி ஒரு டேங்க் பேக் இருக்குது, இந்த மாதிரி குட்டியாக. I'll use this as a commuter and probably solo ride போகிறப்போ I'll use this. Long ride ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ இது வந்து this doesn't compete with everybody else. Yeah, I got a lot of reasons to buy this bike. RS 457 விட்டு R3 எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரிலையபிலிட்டி. பாதிலே பேசிட்டு மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி RS 457 சொன்னால் அதில் இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு. அதே மாதிரி R3யோட காம்போனன்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து அதை இன்ஜின் ஆக்கி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஐ கேன் கோ ஃபார் 2025 மாடல். இப்போ நான் ஆக்சுவலி போகிற 2024 மாடல். 2025 மாடலுக்கே நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. இந்த மாடலுக்கு பட்ஜெட்டே நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் அதான் பேசுனே, மெயின்டெனன்ஸ். எல்லாம் சோடி தான் சுற்றுறாங்க. அந்த பைக்கில் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது, அதுவும் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராப்ளி அந்த பைக் எடுக்கிறப்போ போய் இந்த பைக்கை சர்வீஸ் கொடுத்துட்டு அப்படியே அந்த பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நைஸ் அல்லே, அடிபொழியன்.
ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க முன்னாடி வேலை பார்த்தாரு. சொல்லிட்டு அவரு இப்போ இருக்க மேனேஜர பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. சொல்லிட்டு இப்போ மேனேஜர் இருக்காராங்க. அதான். அதான் அவர பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. அதான் அவர பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு நம்ம டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாமே. ஸோ இன்னைக்கு வாங்குற மாரி இருக்காது. பட்ஜெட் டைட்டா இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 3 டேஸ், 5 டேஸ் அந்த மாரி நான் மறுபடியும் கூட கால் பண்ணி புரியுது. ஓகே. பட் புக்கிங் பண்றதுக்கு 50% பே பண்ணி ஆகணும்ல. 20,000ங்களா? ஓகேங்க ப்ரோ. ஆக்சுவலி இப்ப நான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். மதுரைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். லொகேஷன் Googleல இருக்கு ப்ரோ. நான் அதுல தான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எடுத்தேன். அதுல இருந்து தான் கால் பண்ணேன். பார்த்து வந்துடுறேன். என்ன ப்ரோ? பைக்ல வந்துட்டு இருக்கேன். ஓகே. ஷீஸ் ஓகே. அந்த ஒன் இந்த பைக் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அதே மாரி இந்த வீடியோஸ் ஆல்சோ டெஸ்டிங். இப்போ இஃப் சப்போஸ் மைக் அட்ஜஸ்ட்மென்ட், கேமரா அட்ஜஸ்ட்மென்ட் இதெல்லாம் பார்க்கணும்னா ஐ நீட் டு நோ ரைட்? அதுக்காக ஒரு டெஸ்டிங். அண்ட் எஸ், என்னோட பைக்கு அந்த அளவுக்கு சத்தமா பேசாது, பாடாது. இஸ் a silent guy. லாஸ்ட் டைம் என்னாச்சு, இதே மாதிரி ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. நான் லென்ஸ் போட்டிருந்தேன், ஃபில்டர் போட்டிருந்தேன், என்டி ஃபில்டர் போட்டிருந்தேன். அப்புறம் ஃபில்டரு மதுரைக்கு வந்துட்டேன்னு தெரியல. இதுக்கப்புறம் ப்ராப்ளி மதுரை வந்துடும் போல. நான் தெரியாம கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டி ஃபில்டரை கழட்டி மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஃபில்டரை கழட்டி ஏன்னோ உள்ள வச்சேன். இனிமே அப்புறம் உங்களுக்கு தெரியவா தெரியாதுன்றக்காக. ஆக்சுவலி ஃபில்டர் போட்டும் நல்லா தான் தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு அது தெரியல. கேமரா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம்ல. அவ்வளோதான், மதுரை வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு ஒரு ரைட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ரைட்டு கட் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதை தாண்டின உடனே ப்ராப்ளி கொஞ்சம் தூரத்தில் மதுரை வந்துடும். ஓய், அது இங்கேயா இல்லைன்னு தூரம் போகணுமா தெரியலையே. கொஞ்சம் தூரம் போகணும் போல. Gonna stop and remove the camera. Right. Sure, man. Okay, guys, this is the video for today. Thanks for signing in. Maddie signing out. Bye.